சேலத்தில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வந்த பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் நிபந்தனை காரணமாக சூரமங்கலம் காவல் உதவி ஆணையர் அலுவலகத்தில் கையெழுத்திட்டார். விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், என்ன நிபந்தனை அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு? பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஜெகநாதன் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார். கருப்பூர் காவல் நிலைய போலீசார் அவரை கைது செய்தனர். சூரமங்கலம் பகுதியினுடைய உதவி ஆணையர் விசாரணை செய்து அவர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து ஒரு 6-7 மணி நேரமாக அவரை விசாரித்து வந்தார்கள். இதனையடுத்து நீதிபதி இல்லத்தில் அவரை அழைத்து சென்று ரிமாண்ட் சிறையில் அனுப்புவதற்காக நீதிபதி வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். அப்பொழுது அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டு உடனடியாக அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அந்த நிபந்தனையின்படி அவர் தினமும் 7 நாட்களுக்கு சூரமங்கலம் நிலையத்தில் அவர் கையெழுத்திட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தற்பொழுது பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஜெகநாதன் தற்பொழுது காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு தற்பொழுது அங்கிருந்து புறப்பட்டார். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.